ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தீபிகா பிளான் படி 2 ரவுடிங்களை வச்சு வெண்பாவை கடத்தியாச்சுங்க. இது எல்லாமே ஸ்கெட்ச் போட்டு தான் பண்ணியிருக்காங்க. இது தெரியாமல் மல்லி நம்ம தீபன் 2 பேரும் வந்து திணறிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா ஸ்மார்ட் வாட்ச் கட்டிட்டு போயிருந்துருக்காங்க. அதை கவனத்தில் வச்சு போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணதும் அதை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காங்க. கடைசியில் பார்த்தா அங்கே வாட்ச் மட்டும்தான் இருக்குது. வெண்பாவையும் அந்த ரவுடிங்களையும் காணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தீபிகா வந்து எதேச்சியா ஏன்னா அவங்களும் இப்போ இன்ஸ்பெக்டர் சஸ்பென்ஷன் முடிஞ்சு இன்ஸ்பெக்டராக வந்து ப்ரொமோட் ஆயிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கேஸை நடத்திட்டு வெண்பாவை தேடி போயிட்டுருக்காரு இல்லைங்களா, அந்த இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி நான் இன்ஸ்பெக்டர் தீபிகா பேசுகிறேன், அந்த வெண்பாவோட கேஸ் அந்த மிஸ்ஸிங் கேஸ் வந்து என்னாச்சு, கடத்தல் கேஸ் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்டு தான், அவங்க பொண்ணு நல்ல பொண்ணு அப்படி இப்படி என்னாச்சுன்னு கேட்குறாங்க, அப்டேட் கேட்குறாங்க. உடனே நல்ல பொண்ணாக இருந்தானே பொண்ணு எந்த பொண்ணாக இருந்தால் என்ன மேடம், நம்ம காப்பாற்றி தானே ஆகணும் அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டர் செம்மையாக பல்ப்பு கொடுத்து இப்போ வந்து ஸ்மார்ட் வாட்ச் கட்டியிருக்காங்களா அதை ஃபாலோ பண்ணி தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டர் தகவல் கொடுத்ததுமே தீபிகா வந்து அலர்ட் ஆயிட்டாங்க. உடனே அந்த ரவுடிங்களுக்கு ஃபோன் பண்ணி அந்த ஸ்மார்ட் வாட்சை முதல்ல கலட்டி எறிங்க, நீங்கள் வந்து டெக்னாலஜி அப்டேட்டில் இருக்கீங்களா இல்லையா, 3 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு வந்தால் இப்படி தான், அதை கலட்டி எறிங்க இல்லைன்னா உங்களை ஃபாலோ பண்ணி வந்துருவாங்க அப்படின்னு சொல்லவே அவங்க வந்து அந்த ஸ்மார்ட் வாட்சை கலட்டி எறிஞ்சிட்டு அங்கேருந்து காரில் போயிட்டு இருக்காங்க. இது தெரியாமல் அந்த ஸ்மார்ட் வாட்ச் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு நிற்கிறாங்க. வெறும் காடாக தான் இருக்குது, எந்த இடமும் இல்லை. தேடி பார்த்தா அங்கே ஸ்மார்ட் வாட்ச் மட்டும் இருக்குது. விஷயத்தை வந்து தீபனுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, அங்கே வாட்ச் மட்டும்தான் இருக்குது, அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு. மல்லி உடனே ஓன்னு அழுறாங்க, என் பொண்ணை தொலைச்சிட்டனே கடவுளே, இதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த ஸ்மார்ட் வாட்சாவது இருந்துச்சு, அதை வச்சு கண்டுபிடிச்சிடலான்னு நினச்சோம், இப்போ அதுவும் இல்லை, இதுக்கப்புறம் என் பொண்ணை கடவுள் மட்டும்தான் காப்பாற்றணும், என் பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ராஜி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, என்னன்னு சொல்லிட்டு நம்ம மல்லி கேட்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வாமிட் வர மாதிரி இருந்ததுனால உள்ளே போயிட்டு வெளியே வரதுக்குள்ளே ஃபோன் கால் வந்ததை கேட்குறாங்க. ராஜி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அடிக்கடி மிஸ்டு கால் இருந்துச்சு, நிறைய மிஸ்டு கால் இருந்துச்சு, அதனால தான் பண்ண, மல்லி எங்கே வெண்பா எங்கன்னு கேட்குறாங்க. ராஜி வந்து பை சொல்கிறாங்க, துளசிக்கு வீட்டில் வந்து விளையாடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து எதுக்கு விஜய் கிட்ட மறைச்ச ராஜி, நீ சொல்ல வேண்டியது தானே அப்படின்ட்டு. எதுக்கு சொல்லணும், அதான் ஸ்மார்ட் வாட்ச் இருக்குல்ல, அதை வச்சு வந்து கண்டுபிடிச்சிருவாங்களே, அவனை எதுக்கு டென்ஷன் ஆக்கிக்கிட்டு அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. இல்லை எப்படி இருந்தாலும் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நம்ம மல்லி வந்து கால் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் தான் தீபனுக்கு வந்து தீபிகா கால் பண்ணி விசாரிக்கிறாங்க. அப்படின்னு நல்லவங்க மாதிரி விசாரிக்கிறாங்க, வெண்பா கிடைச்சிட்டாலா என்ன ஏது அப்படின்ற மாதிரி. ஸோ இன்னொரு பக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா அங்கேருந்து தப்பிச்சிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொல்ல பசியில் இருக்காங்க, காலையிலேருந்து சாப்பிடல, போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டா கூட தப்பிக்கிறதுக்கு திராணி வேணாவா, நம்ம சாப்பிட்லான்னு சொல்லிட்டு முதல்ல நீ போ, அப்புறம் நான் பார்த்துக்கிறேன், நீ போய் சாப்பிடுன்னு. மயக்கத்தில் தான்டா இருக்கா, நம்ம போய் 2 பேரும் சாப்பிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்பி ஹோட்டலுக்குள்ளே போகிறாங்க. அப்படி போகும்போது நம்ம வெண்பாக்கு மயக்கம் தெளிஞ்சு கையில் ஸ்மார்ட் வாட்ச் பார்க்குறாங்க. இல்லை இருந்திருந்தா அவன் மல்லி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருந்துக்கலாமே, மெசேஜ் பண்ணியிருந்துக்கலாமே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அங்கேருந்து கார் டோரை திறந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அந்த டோரை க்ளோஸ் பண்ண சவுண்டை கேட்டு அந்த ரவுடிங்க பின்னாடி நம்ம வெண்பாவை வந்து ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அவங்களால முடியல, ஏன்னா ரன்னிங் ரேஸில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குற அளவுக்கு அந்த ஸ்டேஜில் இருக்கிற வெண்பா வந்து அவங்களால ஓடி பிடிக்க முடியல, அதுவும் சாப்பிடாதனால. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் முடியாமல் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. தீபிகா ஃபோன் பண்ணுறாங்க, சரிடா வேலை எல்லாம் முடிஞ்சது, இப்போ அவளை அந்த பொண்ணை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேடம் இந்த மாதிரி தான் அந்த பொண்ணு வந்து எங்களை வந்து எங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிட்டா, எவ்வளோ தேடியும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்ட்டு. சரி விட்டு அவள் யாருக்காவது கால் பண்ணி அவங்க அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு தீபிகா அவ்வளோ கேர்லெஸ்ஸாக விட்டுறாங்க. அந்த ரவுடிங்களும் விட்டுறாங்க. நம்ம வெண்பா வந்து பார்த்தீங்கன்னா நேராக ஒரு குடோன் மாதிரி இருக்குது, அங்கே உள்ளே போனால் அங்கேயும் ரவுடிங் குடிச்சிட்டு சீட்டு விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களும் கெட்டவங்களா இருக்காங்களே அப்படின்னு எப்படி ஹெல்ப் கேட்கறதுன்னு யோசிக்கிறாங்க. பக்கத்துலேயே ஃபோனுக்கு சார்ஜ் போட்டுட்ருக்காங்க. அதை தெரியாமல் போயிட்டு சார்ஜ் அந்த ஃபோனை எடுத்து வெண்பா மல்லிக்கும் பண்ணுறாங்க, விஜய்க்கும் பண்ணுறாங்க. 2 பேருமே எடுக்கல. விஜய் வந்து சைலண்ட்டில் போட்டிருக்காரு, மல்லியும் எடுக்கல. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வெண்பா அங்கேருந்து வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து கண்டிப்பாக திரும்பவும் ஓடிட்டு தான் வரப்போகிறாங்க அந்த ரவுடிங்களை பார்த்து. ஆனால் இப்போ கடைசியில் நம்ம விஜய்கிட்டேயே நம்ம வெண்பா மாட்ட போகிறாங்கன்றதை விட விஜய் தான் வந்து வெண்பாவை காப்பாற்ற போகிறாருன்னு நினைக்கிறேன். கோர்ட்லேருந்து திரும்பவும் கோர்ட் வேலையெல்லாம் முடிஞ்சு வந்துட்டுருக்க போகிறாங்க. அந்த வந்துட்டுருக்கிற வழியில் தான் நம்ம வெண்பா ஓடி வந்துட்டுருக்க போகிறாங்க. ஒன்று வெண்பா வேணா டாடான்னு சொல்லிட்டு ஓடி வரணும், இல்லைன்னா விஜயாவது கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி தான் அமையும் நினைக்கிறேன். மல்லி தொலைச்சிட்டாங்க, விஜய்கிட்ட வெண்பா
காப்பாற்றி கூட்டிகிட்டு வர மாதிரி சீன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.